வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமினுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று. கர்த்தர் எப்படி ஆபிரகாமை அழைத்தாரோ, அழைத்தவர் ஆசீர்வதித்தாரோ, ஆசீர்வதித்தவர் பெருக பண்ணினாரோ, உங்களையும் ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் குமாரத்தியாக, ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் பார்க்கிறார். உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். பெருக பண்ணினது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினவர் உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உலக மனிதர்கள், பொறாமை கொண்ட ஜனங்கள் உங்கள் பேரை கெடுத்து போட்டிருக்கலாம், உங்களுக்கு துர்ப்பெயரை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எந்த மனிதர்கள் உன் பெயரை கெடுத்தார்களோ, நீ நல்லவன் அல்ல என்று வீணான பழிகளை சொல்லி உன் பெயருக்கு துர்ப்பெயர் உண்டாகும்படிக்கு, களங்கம் விளைவிக்கும்படிக்கு செய்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதே தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதே தேவன் தான் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் ஊழியத்தினுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் குடும்பத்தினுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் தொழில் செய்கிறீர்களா? உங்கள் தொழிலிலே ஒரு வர்த்திக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லாமல், ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் தொழிலுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார். உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக அநேகர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கலாம். உங்கள் தொழில் நஷ்டமடைய வேண்டும் என்று, உங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடாது என்று அநேகர் உங்கள் தொழிலின் மேல் பொறாமைப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாபாரத்தினுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ரெகோபோ, கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அழைத்தவரை பிடித்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.